தேவனுடைய நாம மகிமை பெறுவதாக. அருமையான சாம்பவர்களே, அருமையான பறையர்களே, இதை கவனியுங்கள். நம்மை ஆண்ட பெரிய ராஜாக்கள் எல்லாம் இல்லை, நம்மை விட்டு போய்விட்டார்கள். நம்மை ஆண்ட சிற்றரசர்களும் இல்லை, அவர்களும் நம்மை விட்டு போய்விட்டார்கள். நம்மை அடித்து பறையர்களை சாம்பவர்களை அடித்து துன்புறுத்தி அவர்களை பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி அவர்களை செத்து போன மாட்டை கொண்டு வந்து போட்டு அவர்களை சாப்பிட வைத்தார்கள். பறையனே, உன் உணவு மாட்டு இறைச்சி இல்லை, உன் உணவு பன்றி இறைச்சி கிடையாது. மனதில் வைத்துக்கொள், அவைகள் உன்னை விட்டு விலக்கி போடு. மாட்டுடைய பாலை உண்ணு, நம் முன்னோர்கள் அதை செய்தார்கள். மாட்டுப்பாலை தயிராக மாற்றி உண்ணு, நம் முன்னோர்கள் அப்படி சாப்பிட்டார்கள். தயிரை மோராக மாற்றி உண்ணு, நம் முன்னோர்கள் அப்படி செய்தார்கள். வெண்ணெய் மோர்லேருந்து வெண்ணெய் எடுத்தார்கள், அதை நெய்யாக்கி சாப்பிட்டார்கள். நாம் எல்லாரும் வெறுமாயிலே வெண்ணெய் சாப்பிட்டவர். சாம்பவனும் பறையன்னு சொல்லப்படுகிறவனே, வெறுமாயிலே வெண்ணெய் சாப்பிட்டவன் நீ. உன் வாய் வெண்ணெய் ருசி உன்னுடைய சீன்லே இருக்கும். இப்போவும் நெய்யோட ருசி ஒவ்வொரு பறையன் ஒவ்வொரு சாம்பனுடைய ஜீன்லே இருக்கும், நெய்யோட ருசி. அதனால் அவனுக்கு அப்ப இருந்த சாம்பவர்கள் பறையர்கள் சொல்லப்பட்டவர்கள் மாடை செத்து போனால் புதைத்து விடுவார்கள். அது மாட்டை வெட்டி சாப்பிட மாட்டார். மாட்டோட பால், அதிலிருந்து எடுக்கிற நெய், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இவைகளை தான் நம் முன்னோர்கள் சாப்பிட்டார். அதனால நாம் மாட்டு இறைச்சிக்கு அடிமைகள் அல்ல. மாட்டு இறைச்சி சாப்பிடாதே. சாம்பவனே, பறையனே, மாட்டு இறைச்சி உன்னை விட்டு விலக்கி போடு. அதனுடைய பால், தயிர், மோர், நெய், வெண்ணெய் இவைகளை சாப்பிடு. மாட்டு இறைச்சி சாப்பிடாதே. அவைகளை உங்களை விட்டு விளக்குங்கள். அது உங்களுடைய உணவு கிடையாது. காய்கறிகளை சாப்பிடுங்கள், கிழங்கு வகைகளை சாப்பிடுங்கள், அது உனக்கு நல்லது. அன்பானவர்களே, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மாட்டு இறைச்சி பறையனுடைய உணவு இல்லை, பன்றி இறைச்சி பறையனுடைய உணவு கிடையாது. சாம்பவனே, மாட்டு இறைச்சி பன்றி இறைச்சி உன்னுடைய உணவு கிடையாது. சாம்பவன் என்றால் என்ன? எல்லா தமிழ் குடிகளும் சாம்பவர்கள் தான். எல்லா தமிழ் குடிகளும் சாம்பவர்கள் தான். எல்லோரும் ஒற்றுமையா இருங்கள். மாட்டு இறைச்சி உங்களை விட்டு விளக்குங்கள். பன்றி இறைச்சி சாம்பவனே, பறையனை உன்னை விட்டு விலக்கி போடு. அது உனக்கு ஆகாரத்தில் ஒன்று அல்ல, தூரப்போடு. தெரியாவிட்டால் யாரிடத்துல கேட்டு தெரிந்து கொள். உன் மூதாதையர்கள் முன்னோர்கள் மாட்டு இறைச்சி சாப்பிட்டார்களா? பன்றி இறைச்சி சாப்பிட்டார்களா? அது உங்களுடைய உணவு கிடையாது. உங்க புத்தியை மழுங்க பண்ணுகிற உணவு. மாட்டு இறைச்சி உங்கள்கிட்ட விலக பண்ணுங்கள். பாலை உண்ணுங்கள். பன்றி இறைச்சியை விலக பண்ணுங்கள். பன்றியினுடைய ஒரு இதுவும் நமக்கு ஆகாரம் கிடையாது. அதனாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இவைகளை சாப்பிட்டு வாழுங்கள். காய்கறிகளை அதிகமாக சேர்த்துக் கொள்ளுங்கள், ரொம்ப நல்லது. கீரை வகைகளை அதிகமாக சேர்த்துக் கொள்ளுங்கள், அது மிகவும் நல்லது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாம்பவனே, பறையனே, உணர்ந்து இனிமேலாகிலும் உன்னுடைய வாழ்க்கையில பன்றி இறைச்சி விலக்கி போடு, மாட்டு இறைச்சி விலக்கி போடு. வாழ்ந்த முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ்ந்து செழித்திருங்கள். உங்கள் மேலே வைத்த நுகங்கள் எல்லாம் மறைந்து போகும். உங்களுக்கு சொல்லுகிறேன், கழுத்தின் மீது வைத்த நுகங்களை கடவுள் முறிக்கப் போகிறார். பறையனே, உன் முதுகிலே வைத்த சுமைகளை தேவன் தகர்க்கப் போகிறார். நீ நிமிர்ந்து நிற்க போகிறாய். அப்படி என்றால் என்ன? சண்டைக்கு போகின்ற அர்த்தம் இல்லை. நீ சாதுவாய் வளர்ந்தவன். பறையன் தான் சாதுவாய் வளர்ந்தவன். ஜாக்கிரதையா இருங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். உன் முதுகில் இருக்க சுமைகள் உங்களை விட்டு அகன்று போகிறது. நம்ம பறையர்களை அடிமைப்படுத்தினவர்கள் இன்றைக்கு உங்களுக்கு அனுகூலமாய் வருகிறார்கள். உங்களுக்கு அனுகூலமாய் அவர்கள் வாய் திறந்தால் போதும், இந்த நாட்டின் தலைவனாகி மாறிவிடலாம். எல்லா தமிழ் குடியிலும் ஒன்றாக்கப்பட்டால் இந்த தமிழகத்தின் தலைவனாக மாறிவிடலாம். ஒற்றுமைப்படுங்கள். எல்லா தமிழ் குடிகளும் ஒன்றாக்கப்படுங்கள். ஐக்கியமாயிருங்கள். ஒருவருக்கு ஒரு உதவி செய்யுங்கள். வன்முறைகளை விட்டுவிடுங்கள். சண்டைகளை விட்டுவிடுங்கள். பகை உணர்வுகளை விட்டுவிடுங்கள். தமிழர்கள் சிதறி இருந்தால் உங்களை சூறையாடுவார்கள். ஒன்றுபடுங்கள், ஒற்றுமையாருங்கள். நாடு நம் நாடாயிருக்கும். ஒருவர் சொன்னார், சினிமாக்கார், நாளை நம் நாடே என்று. அதனாலே ஜாக்கிரதைப்படுங்கள், சந்தோஷமாயிருங்கள். நம்மை விட்டு இழக்க வேண்டிய ஆகாரங்களை விளக்கி நாம் நன்றாக வாழும்.
தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சர்வல்லவரே, இந்த பறவைகள் மீது வைத்த சுமைகள் நுகங்கள் எல்லாம் முறிந்து போகட்டும். அவர்களை நிமிர்ந்து நிற்க செய்தவர்களும் அவர்கள் மீது உள்ள கரம் ஆதரவாக இருக்கட்டும். ராஜா ஆசீர்வதித்தவர்கள். இந்த நாட்டில் உள்ள தமிழர்களுக்காக தோமாவை அனுப்பி கொடுத்தீர். அவரை கொன்று போட்டார்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு தமிழர்களையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி இந்த தமிழகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா தமிழ் குடிகளையும் ஒற்றுமைப்படுத்தும். ஆண்டவரே, அவர்கள் பன்றியிறைச்சி இனி சாப்பிடக்கூடாது, மாட்டிறைச்சியை சாப்பிடக்கூடாது. அவர்கள் ஒன்று கூடி இருக்கட்டும், ஐக்கியமாக இருக்கட்டும். ஆசீர்வதித்தரணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.